ஸ்வார்ட்ஸ் ஐயர் தரங்கம்பாடியில் பணியாற்றிய 1754 ஆண்டு முதல் சில பள்ளிகளுக்கு பொறுப்பாளராய் இருந்தார். மாலை நேரங்களில் இந்துக்கள், முகமதியர், கத்தோலிக்க மக்களுக்கு நற்செய்தி அறிவித்து வந்தார். காலையிலே பள்ளி, மதியத்திற்கு மேல் ஞானஸ்நான பயிற்சி, மாலையிலே கிராம நற்செய்தி பணி என செவ்வனே நடைபெற்றது. 1756 தரங்கை டேனிஸ் படையினருக்கும் தஞ்சை அரசு படையினருக்கும் ஏற்பட்ட மோதலில் ஏழை கிறிஸ்தவர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டனர். தரங்கம்பாடி அருகே இருந்த பொறையார் ஆலயத்தை சேதப்படுத்தினர். 1756 ஸ்வார்ட்ஸ் ஐயருக்கு மிகவும் பிரியமான, அவரோடு ஜெபத்தில் ஊழியத்தில் துணையாயிருந்த அருட்திரு போல்சன் கேஷன் தனது 30ஆம் வயதில் மரணம் அடைந்தார். இதனால் ஸ்வார்ட்ஸ் ஐயர் உள்ளம் உடைந்து மிகவும் வேதனைக்குள்ளானார். மூட நம்பிக்கை நிறைந்த அக்காலத்தில் திரளான புதையல்கள் ஓரிடத்தில் இருப்பதாகவும் அதை அசுத்த ஆவிகள் காத்து வருவதாகவும் அப்புதையலை எடுக்க 500 கிறிஸ்தவர்களை மயக்கப்பொடி தூவி பலியிட பிடிக்கிறார்கள் எனவும் வதந்தி வந்ததால் கிறிஸ்தவர்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வர பயந்தார்கள். இந்நிலை மாற பல நாட்களாகியதால் ஊழியத்தில் தொய்வு ஏற்பட்டது. ஸ்வார்ட்ஸ் ஐயர் தரங்கம்பாடி, சென்னை, தஞ்சை, திருச்சி, கடலூர், ராமநாதபுரம், திருநெல்வேலி என பல இடங்களில் தம் ஊழியத்தை நடத்தினார். 1762 மே மாதம் தஞ்சாவூர் வழியாக திருச்சியை நோக்கி பயணமானார் ஸ்வார்ட்ஸ். நடை பயணமாக சென்ற ஸ்வார்ட்ஸ் வழியில் எதிர்ப்படும் புற மதத்தவரையும் சந்தித்து ஆண்டவரை பற்றி அறிவித்தார். தஞ்சை அரண்மனையிலும் அதிகாரிகள், அலுவலர்களுக்கும் நற்செய்தியை அறிவித்தார். 1763 திருச்சி இராணுவ முகாமில் வெடிமருந்து விபத்து ஏற்பட்டது. திரளான பேர் படுகாயமடைந்தனர், சிலர் மரித்தனர். விரைந்து சென்று அம்மக்களுக்கு சிகிச்சை செய்து அவர்களை ஆறுதல் படுத்தினார். பாதிக்கப்பட்டவர்களின் பிள்ளைகளுக்காக அனாதை பள்ளி ஒன்றையும் தொடங்கினார். இந்நிலையில் இங்கிலாந்து SPCK சங்கம், அதாவது சொசைட்டி ஃபார் ப்ரொமோட்டிங் கிறிஸ்டியன் நாலேஜ் ஒன்றை திருச்சியில் அமைக்க விரும்பியது. இதற்கு 1766 முதல் ஸ்வார்ட்ஸ் ஐயரே முதல் மிஷனரி ஆனார். திருச்சியில் ஆங்கிலேய படை வீரர்கள் நடுவிலேயும் முகமதியர், கத்தோலிக்கர், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் நடுவிலேயும் தாகத்தோடு ஊழியத்தை செய்தார் ஸ்வார்ட்ஸ். திருச்சி மலைக்கோட்டையில் 1766 அழகான ஆலயம் ஒன்றை அமைத்தார். இதுவே ஸ்வார்ட்ஸ் ஐயர் கட்டிய முதல் ஆலயம், அதாவது CSI கிரைஸ்ட் சர்ச், தெப்பக்குளம், திருச்சி. ஸ்வார்ட்ஸ் ஐயர் இராணுவ குருவாக இராணுவ வீரர்கள் நடுவே ஊழியம் செய்தார். இராணுவ குருவாக இருந்தாலும் இராணுவத்தினருக்கு மட்டும் பணி செய்யாமல் எல்லா மக்களுக்கும் நற்செய்தியை பரப்பினார். மனம் திரும்பியவர்களுக்கு பயிற்சி கொடுத்து உபதேசிமார்களாக ஊழியம் செய்ய வைத்தார். காலையிலே உபதேசிமார்கள் ஒன்று கூடி ஸ்வார்ட்ஸ் ஐயர் தலைமையில் வேதம் வாசித்து, ஜெபித்து, தியானம் செய்து பின் பல்வேறு கிராமங்களுக்கு சென்று ஊழியம் செய்துவிட்டு இரவில் மீண்டும் கூடி ஊழியத்தை பற்றி பகிர்ந்து கொண்டு கலைந்து செல்வர். ஜெபிக்கும் போது தர்மம் கேட்பவனைப் போல ஆண்டவரிடம் நமது அறியாமை மாற, மனக்கண்கள் திறக்கப்பட, வேத வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டி ஜெபிக்க வேண்டும். இப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என கற்றுக் கொடுத்தார் ஸ்வார்ட்ஸ். சரீர பலவீனங்களும் நெருக்கமும் ஏற்பட்டது. மைசூர் ஹைதர் அலி படைகள் ஒரு புறம் ஆயுத கிடங்கில் வெடி விபத்து, இன்னொரு புறம் கத்தோலிக்க புரொட்டஸ்டன்ட் பிரிவினரின் தாக்குதல், இவற்றின் மத்தியிலும் மனமுறிவடையாமல் பணி செய்தார் ஸ்வார்ட்ஸ். ஸ்வார்ட்ஸ் ஐயர் தமிழகம் வந்த பின் ஒரு முறையேனும் தாய்நாடு திரும்பியதில்லை. 1774 திருச்சியில் இருக்கும் போது தன் தகப்பனின் மரண செய்தியை கேள்விப்பட்டார். தாயின் அன்பு இல்லாவிடினும் வளர்த்து ஆளாக்கி ஆசீர்வதித்து இந்தியாவுக்கு அனுப்பிய தந்தையின் முகத்தை இவ்வுலகத்தில் பார்க்க முடியாவிட்டாலும் பரலோகத்தில் பார்ப்பேன் என மனதைரியம் கொண்டார். திருச்சியில் ஊழியம் செய்த 12 ஆண்டுகளில் அடிக்கடி தஞ்சாவூர் சென்றதின் விளைவாக அந்நாட்டு துலாசா ராஜாவை சந்தித்தார். எப்போது வேண்டுமானாலும் அரண்மனைக்கு வந்து போகும் அனுமதி கிடைத்ததால் வீரர்களுக்கும் ஆலோசனைக்காரர்களாயிருந்த பிராமணர்களுக்கும் முகமதியர்களுக்கும் ஆண்டவரின் அன்பை பற்றி பேசி வந்தார் ஸ்வார்ட்ஸ். அவ்வேளையில் அரண்மனை வீரர்களால் தாக்கப்பட்டார். இதை பெரிதுபடுத்தாமல் மீண்டும் ஊழியம் செய்தார். தஞ்சை கோட்டையிலும் சிவகங்கை தோட்ட பகுதியிலும் 2 ஆலயங்களை உருவாக்கினார். 2 ஆங்கில பள்ளிகளை நிறுவினார்.
துலாசா ராஜாவுக்கு பின் மன்னர் சரபோஜிக்கு அவ்வப்போது சென்று ஆலோசனை கொடுத்தார். 1778 ஆண்டு பிப்ரவரி மாதம் தஞ்சையிலிருந்து நெல்லைக்கு விரைந்தார் ஸ்வார்ட்ஸ். தச்சநல்லூரில் தன் ஊழியங்களை நிறைவேற்றிவிட்டு பாளையங்கோட்டையில் இருந்த படைப்பிரிவை சந்திக்க சென்றார். அவ்வேளையில் மராட்டி பிராமண குடும்பத்தை சேர்ந்த கோகிலா என்ற இளம் விதவையை உடன்கட்டை ஏற்றி எரிக்க முற்படும் போது கேப்டன் லிட்டில்டன் என்பவர் அவரை காப்பாற்றி அவரை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தியதை அறிந்து மகிழ்ந்தார். ஸ்வார்ட்ஸ் ஐயர் கோகிலா அம்மையாருக்கு கிளாரிண்டா என்ற பெயரில் ஞானஸ்நானம் கொடுத்தார். இங்கே அறுவடைக்கான பெரிய வயல் இருக்கிறது, உண்மையான ஊழியங்களுக்காக ஜெபிப்போம், தேவன் அப்படிப்பட்டவர்களை படைப்படையாய் அனுப்புவாராக என்று போலே ஐயருக்கு கடிதம் எழுதினார். 1785 ஆண்டு நெல்லையில் இருந்து வேதநாயகம் என்ற 11 வயது சிறுவனை தஞ்சைக்கு அழைத்து வந்து படிக்க வைத்தார் ஸ்வார்ட்ஸ் ஐயர். அவர்தான் வேதநாயகம் சாஸ்திரியார். அவர் உருவாக்கிய நன்முகத்துக்கள் இன்றளவும் ஆண்டவருக்காக பிரகாசிப்பது ஆசீர்வாதமான காரியமாகும். தனது 70வது வயதில் வெளியூர் செல்ல முடியாவிட்டாலும் அருகில் இருக்கும் சபைகளை கவனித்துக் கொண்டார். சரீர பலவீனம் அதிகமான நிலையில் 1798 ஆண்டு பிப்ரவரி 13 மதியம் மிஷனரிகள் இணைந்து பாடல் பாடினர். மாலை 4 மணிக்கு அவருடைய ஆத்துமா நேசரின் முகம் தேடி சென்று விட்டது. அவருடைய கல்லறை இன்றும் தஞ்சை தூய பேதுரு ஆலயத்தில் உள்ளது. ஆம் அன்பானவர்களே, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருடைய அதிசய நடத்துதலுக்கு நம்மை அர்ப்பணிப்போமா?